எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் முடிய. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக் என்கிற ஆற்றின் துறைக்கு கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடினான். இந்த 40 நாள் பயணத்தில் முதல் தலைப்பு நம்ம பார்த்தோம். என்ன தலைப்பு? பிரித்தெடுத்தல், செப்பரேஷன். 2வது தலைப்பு நம்ம பார்த்தோம். என்னது? போராடு. இங்கே நம்ம பார்த்தோம், இந்த யாக்கோபு அவன் ஆண்டவரோடு அவன் போராடினான். ஒரு கிறிஸ்தவன் அவன் யாரோட போராடணும் அப்படின்னா, அவன் தன்னோடு தான் போராடணும். அவனோடையே அவன் என்ன செய்யணும்? அவன் போராடணும். என்ன அவனோடு அவன் போராடணும் அப்படின்னா, எதற்கு போராடணும்? ஒரு கிறிஸ்தவன் எதற்கு தன்னோடு அவன் போராடணும் அப்படின்னா, முதலாவது தன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது என்று அவன் போராடணும். ஆமென். விசுவாசத்தில் 3 வகையான முக்கிய விசுவாசம் இருக்குது. நிறையா இருக்குது. அதில் மிக முக்கியமான 3 வகை. நம்பர் 1 ரியல் ஃபெய்த், உண்மையுள்ள விசுவாசம். இது நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம 2வது என்ன விசுவாசம் நம்ம பார்க்க போகிறோம்? டெட் ஃபெய்த், செத்த விசுவாசம். இது இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். நம்ம எடுத்துக்கொள்வோம் யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திற்கு நேராக நாம் கடந்து வரலாம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? என்ன அழகான ஒரு வார்த்தையை இந்த யாக்கோபு அவர் சொல்றார். ஒருவன் எனக்கு விசுவாசம் இருக்குங்க என்று சொல்லியும் கிரியைகள் இல்லை அப்படின்னா அந்த விசுவாசம் இருந்து என்ன பயன்? என்ன பயன்? விசுவாசம் இருந்தது அப்படின்னா அந்த விசுவாசத்தை செயலில் கொண்டு வரணும். அது கிரியையை உண்டு பண்ணும். அது உண்மையுள்ள ஒரு விசுவாசம் என்று சொல்லலாம். ஆனால் விசுவாசம் இருக்குது, ஆனால் நான் செயலில் நான் கொண்டு வர மாட்டேன் என்று சொன்னால் அதற்கு பெயர் டெட் ஃபெய்த், செத்த விசுவாசம் என்று அர்த்தம். ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய விசுவாசத்தை ஆக்ஷன்ஸில், கிரியையில் கொண்டு வந்தார். ஆண்டவர் சொல்றார், உன் மகனை என்ன செய்ய? ஈசாக்க நீ எனக்கு பலி செலுத்து. ஒரே வார்த்தை தான், ஆனால் அந்த ஒரு வார்த்தைக்குள்ள 1000 உணர்வுகள் இருந்தது. ஒரு வார்த்தைக்குள்ளாக 1000 காரியங்கள் இருந்தது. அந்த ஒரு வார்த்தைக்குள்ள நிறைய விஷயங்கள் அதற்குள்ளாக அடங்கி இருந்தது. ஒரே வார்த்தை சொல்லிட்டா, நீ பலி செலுத்து. ஆனால் ஆபிரகாம் ஒன்றும் சொல்ல, அதற்கு மறுப்பு தெரிவிக்கல. தன்னுடைய மகனை ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்திற்கு நேராக கடந்து வரும்போது அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. He put his faith in action. He put his faith in action. தன்னுடைய விசுவாசத்தை அவர் கிரியையில அவர் கொண்டு வந்தார். தன்னுடைய விசுவாசத்தை செயல்படுத்தினார். ஆமென். சாரிபாத் விதவையை நம்ம பலமுறை பார்த்துருக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை பலமுறை நாம் பார்த்துருக்கிறோம். தீர்க்கதரிசி எலியா அவர் போறார். இந்த சாரிபாத் என்ற அந்த ஊருக்கு அவர் போகிறார். அப்படி போகும்போது 10வது வசனத்தை பாருங்களேன். அப்படியே அவன் எழுந்த சாரிபாத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அவர் போறாரு. அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தால், அவன் தீர்க்கதரிசி எலியா அந்த விதவையை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்று அவன் சொன்னான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்று தீர்க்கதரிசி சொல்றாரு. அதற்கு அந்த ஸ்திரீ, அந்த விதவை அவங்க சொல்றாங்க, பானையில் ஒரு பிடி மாவு, களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, கொஞ்சோண்டு தான் இருக்கு. என்ன இருக்கு? கொஞ்சோண்டு தான் இருக்கு. உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் என்று அந்த அம்மா சொல்றாங்க. இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போகாதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்று சொன்னாங்க. அதுக்கு தீர்க்கதரிசி பாருங்களேன், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும்
பண்ணலாம் என்று அவர் சொன்னார். நீங்கள் அவள் போய் 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அவளுடைய விசுவாசத்தை செயல்முறைப்படுத்தினா, கிரியையில கொண்டு வந்தா. நீங்க விசுவாசத்தை கிரியையில கொண்டு வந்தீங்கன்னா அற்புதங்களை சுதந்திரிக்க முடியும். எனக்கு விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்கு என்று வார்த்தையில சொல்லுவதனால ஒரு யூஸும் இல்லை. அல்லேலூயா, ஆமென். நீங்க பார்த்தோம் இந்த யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல அழகான ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா சொல்லிட்டு 17வது வசனத்தை பாருங்களேன். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே எப்படி இருக்கும்? அது செத்ததா இருக்கும். இதுதான் டெட் ஃபெய்த். அல்லேலூயா. இதுக்கு பேர் என்னது? டெட் ஃபெய்த், செத்த விசுவாசம். எது செத்த விசுவாசம்? உனக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை நீ வெளியே செயல்ல நீ கொண்டு வரல அப்படின்னா அதற்கு பேர் செத்த விசுவாசம். ஆண்டவர் பிள்ளைங்க, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாருங்க, ஆண்டவர் எனக்கு அப்படி செய்வாருங்க, ஆண்டவர் இப்படி பண்ணுவாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். ஆனால் ஒரு கஷ்டம் வருகிறது, ஒரு வேதனை வருகிறது, ஒரு பாடு வருது, ஒரு இயலாமை வருகிறது, ஒரு பற்றாக்குறை வருகிறது. அந்த நேரத்தில் நீ என்ன செய்கிற? அந்த நேரத்தில் நீ என்ன செய்கிறாய்? அல்லேலூயா. Are you putting your faith in action? உன்னுடைய விசுவாசத்தை நீ கிரியையில வெளியே கொண்டு வருகிறியா? விசுவாசத்தை கிரியையில வெளியே கொண்டு வருகிறாயா? அந்த வசனத்துல பார்த்தோம் அழகான ஒரு வார்த்தை. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே அது செத்ததா இருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, உனக்கு கிரியைகளும் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இதான் நம்ம போன முறை நாம் பார்த்தோம். பிசாசும் விசுவாசிக்குது, ஆனா நமக்கும் பிசாசுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நம்ம செயல்முறைப்படுத்துறோம், அவன் செயல்முறைப்படுத்த மாட்டான். அல்லேலூயா. நான் ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் தாங்க தெய்வம், அவர் தான் எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார், எனக்காக திரும்பவும் அவர் வரப்போகிறார், நான் அவரோடு நான் கடந்து போகிறேன். அதை நம்ம விசுவாசிக்கிறோம், அதை நம்ம செயல்படுத்துகிறோம். எப்படி செயல்படுத்துகிறோம்? அதற்கு நேராக நம்மை ஆண்டவருக்கு நேராக கொண்டு வருகிறோம். ஆனால் பிசாசு அதற்கு நேராக கொண்டு போக மாட்டான். ஆனால் விசுவாசிப்பான், ஆனால் செயல்படுத்த மாட்டான். வாசிப்போம் அந்த பகுதியை. வீணான மனுஷனே, கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? அல்லேலூயா. என்ன பேர் பாருங்க, வீணான மனுஷனே, நீ வீணான காரியங்களெல்லாம் நீ கிரியைகளில் கொண்டு வருகிறாயே, ஆனால் எதை நீ கொண்டு வரணுமோ அதை நீ கொண்டு வர மாட்டேன்றியே. அல்லேலூயா. அநேக காரியங்களை, நீ தேவையில்லாத காரியங்களை நீ செயல்முறைப்படுத்துகிறாயே, ஆனால் எதை நீ செயல்முறைக்கு கொண்டு வரணுமோ அதை நீ கொண்டு வரலையே. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அதை நான் பார்த்தோம். அவன் கிரியையில காமிச்சான் அவனுடைய விசுவாசம். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று தன்னுடைய மகனிடத்துல சொல்றான். ஆண்டவர் பார்த்து பாருப்பா. அது வார்த்தையில இல்ல, செயல்முறையில நீ கொண்டு வரணும். அல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, இந்த 40 நாள் பயணத்துல நீ போராடு. ஏன் போராடணும்? உன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது என்று போராடு. அல்லேலூயா, ஆமென். வாசிப்போம் அந்த அடுத்த பகுதியை. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. பூரணனா கம்ப்ளீட். அல்லேலூயா. உனக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் அது கம்ப்ளீட், 100%. அது கம்ப்ளீட்டா வரணும்னா அது ஆக்ஷன்ல வரணும், கிரியையில வரணும், செயல்முறை நீ படுத்தணும். உள்ள இருக்கிறது வெளியே செயல்ல காண்பிக்கணும். எப்படி காமிக்க முடியும்?
கஷ்டம் வரும்போது அப்போ அந்த விசுவாசம் வெளியே வரணும். வியாதியாக இருக்கும்போது அப்போ அந்த உள்ள இருக்கிற விசுவாசம், நான் விசுவாசிக்கிறேன் 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 என்று சொல்லுகிறாயே, அப்போ அந்த விசுவாசத்தை நீ செயல்முறைப்படுத்தணும். பயமாக இருக்கும்போது, வேதனையாக இருக்கும்போது, கவலையோடு இருக்கும்போது, கண்ணீரோடு இருக்கும்போது, வாழ்க்கையே கேள்வியாய் மாறிக்கொண்டு இருக்கும்போது, அப்போ உள்ள இருக்கிற விசுவாசம் அது வெளியே வந்து சொல்லணும், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், என் கர்த்தர் என்னை இந்த உலகத்தில் அவர் உண்டு பண்ணினார், அதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் இப்ப வேணாலும் நாம் பார்க்காமல் இருக்கலாம், ஆனா நிச்சயமா என் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு கஷ்டமும், என் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு போராட்டங்களும், என் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு வேதனைகளும், இது எல்லாமே ஆண்டவர் எனக்கு எதை ஆயத்தம் பாக்கி வச்சிருக்கிறாரோ அதற்கு நேராக என்னை கொண்டு போகிற பாதை தான் இது. இன்றைக்கு நான் பார்க்காமல் இருக்கலாம், ஆனா நிச்சயமா ஒரு நாள் நான் அதை பார்ப்பேன். அந்த நாளிலே நான் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன், இப்பொழுதும் மகிமைப்படுத்துவேன், அப்பொழுதும் நான் மகிமைப்படுத்துவேன். என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதுதாங்க விசுவாசத்தை செயல்முறைப்படுத்துறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்ததுன்னா உன் வாழ்க்கையில எவ்வளவுதான் பிசாசு போராட்டங்களை கொண்டு வந்தாலும் your faith will never ever ever die. அது ஒருபோதும் சாகாது. உன் பிரச்சனைகளை நீ சாகடிச்சிருவ, உன்னுடைய சத்துருக்களை நீ சாகடிச்சிருவ, உன்னுடைய போராட்டங்களை நீ சாகடிச்சிருவ. ஆனா உள்ள இருக்கிற விசுவாசம் உன்னை உயிர் உள்ள நபராக, உன்னை இன்னும் 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 இயேசுவுக்கு நேராக, கிறிஸ்துவுக்கு நேராக, சிலுவைக்கு நேராக, அந்த உள்ள இருக்கிற விசுவாசம் உன்னை ஆண்டவருக்கு நேராக அது உன்னை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறார் என்று நீங்கள் காண்கிறீர்களே. ஹல்லேலூயா. விசுவாசம் மாத்திரம் இருந்தா போதாது, அந்த விசுவாசம் என்ன செய்யணும்? கிரியையில கொண்டு வரணும், செயல்முறைப்படுத்தணும். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டால், அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் அது செத்ததா இருக்கிறது. What kind of faith do you have? உனக்குள்ளா இருக்கிற விசுவாசம் அது எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது? யோசித்து பார் சகோதரா சகோதரி. Dead faith is called as no relationship with God. ஆண்டவருக்கும் நமக்கும் உறவில்லை என்று காண்பிக்கும். எது? செத்த விசுவாசம். ஆமென். Dead faith அப்படின்னா absence of God's work. அப்படின்னா கர்த்தருடைய வேலையை செய்வதை ஒரு காரியம் நம்ம செய்ய மாட்டோம் ஆண்டவருடைய விஷயத்துல, ஆனா நம்ம காரியம் எல்லாமே செய்வோம். டெட் ஃபெய்த். மூன்றாவது டெட் ஃபெய்த்னா மிஸ்பிளேஸ்ட் ட்ரஸ்ட். நம்முடைய நம்பிக்கை வேற பக்கம் வைக்கிறோம். டெட் ஃபெய்த் அப்படின்னா நான்காவது டஸ் நாட் ஹேவ் த அர்ஜ் டு க்ரோ இன் கிரைஸ்ட். ஆண்டவருடைய காரியத்தில் வளரக்கூடிய ஒரு விருப்பம் நமக்கு இல்லை என்று அர்த்தம். டெட் ஃபெய்த், செத்த விசுவாசம் அப்படின்னா விசுவாசம் வார்த்தையில் மாத்திரம்தான் இருக்கும், கிரியையில் இருக்காது என்று அர்த்தம். அல்லேலூயா. பரிசுத்த வேதத்தில் யூதாஸ் இஸ்காரியோத் என்ற ஒரு நபரை நமக்கு நன்கு தெரியும். அல்லேலூயா. ஆமென். யூதாஸ் என்பது பெயர், இஸ்காரியோத் என்பது அவன் இருந்த இடத்தினுடைய பெயர். ஆமென். அது யூதேய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தினுடைய பேர் இஸ்காரியோத். ஆமென். இப்போ இந்த யூதாஸ் இஸ்காரியோத் அவர் யார் என்று நமக்கு நன்கு தெரியும். யார் அவரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சீஷன். 3 வருஷ காலம் ஆண்டவராகிய இயேசு கூடயே அவர் இருந்தார். ஈவன் வேறவர். இன்னும் சொல்ல போனா அவருக்கு வருகிற காணிக்கைகள், அவருக்கு வருகிற அன்பளிப்பு, அது எல்லாவற்றையும் வைத்து கொண்டிருந்தவன் யாருன்னா இந்த யூதாஸ் இஸ்காரியோத் தான். அல்லேலூயா. எல்லா இடத்திற்கும் போய் எல்லா அற்புதங்களையும் பார்த்தார், எல்லா விஷயங்களும் அவனுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா இவனே அற்புதங்களை செய்தான், இவனே அசுத்த ஆவிகளை துரத்தினான், இவனே கர்த்தருடைய வார்த்தைகளை அவன் பிரசங்கித்தான். ஆமென். இப்படிப்பட்ட ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்கு என்ன செஞ்சாரு? அவன் காட்டி கொடுத்தான். ஆமென். அவனுடைய செயல், அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரிந்தது. அல்லேலூயா. What is dead faith? செத்த விசுவாசம்னா என்ன? நம்ம பார்த்தோம், நோ ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவருக்கும் நமக்கும் தொடர்பு இல்லாத ஒரு நிலை. ஆப்சன்ஸ் ஆஃப் குட் ஒர்க்ஸ், நல்ல காரியங்கள், கர்த்தருடைய காரியங்கள் எதுவுமே செய்யாத ஒரு நிலை. மிஸ்பிளேஸ்ட் ட்ரஸ்ட், நம்மளுடைய நம்பிக்கை வேற பக்கம் இருக்கு. டஸ் நாட் ஹேவ் த அர்ஜ் டு க்ரோ, கர்த்தருடைய விஷயத்தில் வளரக்கூடிய ஒரு விருப்பம் இல்லை. அடுத்தது நம்ம பார்த்தோம், ஃபெய்த்
ஒன்லி இன் வேர்ட்ஸ் நாட் இன் ஆக்ஷன்ஸ். விசுவாசம் வார்த்தையில் மாத்திரம் இருக்கு, கிரியையில் இல்லை. இந்த 40 நாள் நல்லா கவனமாக கேளுங்க பிரியமான தேவச்சனம். இந்த 40 நாள் மிக முக்கியமான ஒரு 40 நாள். நம்ம 40 நாள் பயணத்தில் இருக்கிறோம். we are on a journey, 40 days journey. ஆமேன். இந்த 40 நாள் பயணத்தில் முதல்ல நம்ம we have to separate ourselves, பிரித்தெடுக்கணும். ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டியது போராடணும். அல்லேலூயா. போராடணும். என்ன போராடணும்? விசுவாசம் நம்ம விட்டு ஒளிந்து போகக்கூடாது என்று என்ன செய்யணும்? போராடணும். ரெண்டாவது விசுவாசம் என்ன பார்த்தோம்? டெட் ஃபெய்த், செத்த விசுவாசம். ஆமென். செத்த விசுவாசம் அநேக உதாரணங்களை பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சீஷனாக இருந்த தோமாவுக்கே இதே நிலைமை தான். நீங்கள் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனமுடைய நாம் பார்க்கலாம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றான். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு அழகான ஒரு வசனம் பாருங்களேன். நீ கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறார்களே அவங்க யாரு? பாக்கியவான்கள். இந்த தோமாவும் 3 வருஷ காலம் ஆண்டவரோடு இருந்தார். yet his faith was dead faith. அப்படி இருந்துமே அவருடைய விசுவாசம் செத்த விசுவாசமா இருந்தது. லிசன் கேர்ஃபுல்லி, நல்ல கவனமாக கேளுங்க. எந்த கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் அவனுடைய விசுவாசம் செத்ததாக இருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதங்களும் செத்த ஆசீர்வாதங்களாக இருக்கும். ஆமென். மேக் யுவர் ஃபெய்த் a real faith. உண்மையுள்ள விசுவாசமாக உன்னுடைய விசுவாசம் மாறட்டும். not a dead faith. செத்த விசுவாசமாக இருக்கக்கூடாது. 3வது விசுவாசம். முதலாவது உண்மையுள்ள விசுவாசம், 2வது செத்த விசுவாசம், 3வது ஒரு விசுவாசம் இருக்கு. இந்த விசுவாசம் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கிறது. என்னன்னா பேட் ஃபெய்த், தவறான விசுவாசம் அல்லது ராங் ஃபெய்த். அல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் முடிய நாம் வேகமாக நாம் பார்க்கலாம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே அவன் விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இங்கே இந்த மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம்? மோசேக்கு எப்படி ஆண்டவர் வெளிப்படுகிறாரோ, மோசே எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்கிறாரோ, எங்களாலையும் அப்படியெல்லாம் செய்ய முடியும், எங்ககிட்டையும் இப்படிப்பட்ட காரியங்கள் பண்ணக்கூடிய ஒரு வல்லமையும் ஒரு கிருபை ஒரு விசுவாசம் இருக்கு என்று அவர்கள் பேசினார்கள். தவறான விசுவாசம். அல்லேலூயா. ராங் ஃபெய்த். என்ன தெரியுமா நடந்துச்சு? அந்த 2வது வசனத்துடைய கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அதை கேட்டார். அல்லேலூயா. மனிதன் கேட்குறானோ இல்லையோ, கர்த்தர் கேட்குறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணால் மாத்திரம்தான் கேட்பாங்களா ஆண்டவர்? ஏன் நாங்கள் ஜெபம் பண்ணால் கேட்க மாட்டாங்களா? 40 நாள் சர்ச்சில் ஜெபம் பண்ண வேண்டி தான் கேட்கப்படுமா? ஏன் வீட்டில் ஜெபம் பண்ணால் கேட்கப்படாதா? அல்லேலூயா. தவறான விசுவாசம், தவறான விசுவாசம். யார் கேட்குறாங்களோ இல்லையோ, கர்த்தர் கேட்பார். இங்கே இப்படி தான் நடந்துச்சு. இங்கே இந்த மிரியாம் அவர் சொல்கிறா, என்ன சொல்கிறா? கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசுனதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் கேட்டால் என்ன தெரியுமா நடக்கும்? சூழல் வித்தியாசமாக மாறும்.
அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, 7வது வசனத்தை பாருங்க. என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் எப்படி இருக்கிறான், அவன் உண்மை உள்ளவனா இருக்கிறான். ஏன் இந்த விஷயம் மிரியாமுக்கு தெரியாதா? இந்த விஷயம் ஆரோனுக்கு தெரியாதா? அல்லேலூயா. அதான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், மனிதன் பார்ப்பதை போல கர்த்தர் பார்ப்பது அல்ல. மனிதனுடைய கண்களுக்கு வித்தியாசமாய் ஒரு மனிதன் தென்படுவான், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு வித்தியாசமாக தென்படுவான். இவன் சொல்ல, இவன் மாத்திரம் தான் செஞ்சாதான் நடக்குமா, ஏன் நாங்கெல்லாம் செஞ்சா நடக்காதா? வேதம் சொல்றது, கர்த்தர் அதை கேட்டு கர்த்தர் அதுக்கு பதில் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாக பிரத்யட்சமாக பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க அவன் கண்டான். அநேகருடைய வாழ்க்கையில தவறான விசுவாசம் அநேக குஷ்டரோகத்தை கொண்டு வருகிறது. குஷ்டரோகம் அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஐயோ அது தீண்ட தகாதவை, ஐயோ நம்ம பக்கத்துல போக முடியாது, எந்த ஒரு நன்மையான காரியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று நாம் சொல்லுகிறோம். இது போல அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட குஷ்டரோகம் வருகிறது. என்ன குஷ்டரோகம் தெரியுமா? அநேக காரியங்களை இழக்கக்கூடிய ஒரு நிலை. குஷ்டரோகம் வந்ததுன்னா யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, எல்லாம் விலகி போவாங்க. அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இப்படி குஷ்டரோகமாக இருக்கிறது. என்னது? எத்தனையோ வருஷம் ஆனாலும் இன்னும் நடக்கவே மாட்டேங்குது. அது ஒரு குஷ்டரோகம். அல்லேலூயா. அநேகருக்கு தெரியறது இல்லை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு குறைபாடு, ஏன் என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கவே மாட்டேங்குது. எத்தனை தான் ஜெபித்தாலும், எத்தனை தான் உபவாசித்தாலும், எத்தனை தான் நான் போராடினாலும் என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்க மாட்டேங்குது. there is a leprosy, ஒரு குஷ்டரோகம் இருக்கிறது. அது எல்லாம் விலகும்படியாக செய்யும், எல்லா ஆசீர்வாதமும் விலகும்படியாக செய்யும். என்ன விசுவாசம் உனக்குள்ளா இருக்கிறது? தவறான விசுவாசம், ராங் ஃபெய்த். உன் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை நீ இழக்கக்கூடும். அது உனக்கே தெரியாமையே இழந்து கொண்டு இருக்கிறாய் சகோதரா, சகோதரி. அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது நம்ம பார்த்தோம், கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் அதை கேட்டார். தவறான விசுவாசம் தவறான விளைவுகளை கொண்டு வரும். அல்லேலூயா. லேவியின் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்க, வேகமாக நாம் பார்க்கலாம். பின்பு ஆரோனும் குமாரனாகிய நாதாபும் அபியும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். இவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம்? எது வேணாலும் செய்யலாம், என்ன அக்னி வேணாலும் உள்ள கொண்டு வரலாம், எந்த அக்னியை உள்ள கொண்டு வந்தாலும் அந்த இடத்துல கிரியை நடக்கும், எந்த அக்னியை கொண்டு வந்தாலும் அற்புதங்கள் கடந்து வரும், எந்த அக்னியை உள்ள கொண்டு வந்தாலும் ஆசீர்வாதமாய் இருக்கலாம் என்று இவனுக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன ஆச்சு? 2 பேருமே செத்து போனாங்க. Who are they? அந்த 2 பேர் யார்? ஆசாரியர்கள். அல்லேலூயா. அந்த 2 பேர் யாரு? ஆசாரியர்கள். They had a wrong faith. தவறான விசுவாசம் இருந்தது. என் பிரியமான தேவஜனமே, wrong faith will bring wrong consequences. தவறான விசுவாசம் தவறான காரியங்களை, விளைவுகளை கொண்டு வந்து அதற்குள்ளாக நாம் சிக்கும்படியாக, இழக்கும்படியாக நிலையை கொண்டு வரும். Be careful. ஜாக்கிரதையாக இரு. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு வசனத்தை பார்க்கிறோம். 1-5 வசனங்கள். எபேசு சபையின், இதான் முதல் சபை, the first church. 7 சபைகளில் முதல் சபை எபேசு. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறார். யார் உலாவிக் கொண்டிருக்கிற? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல்
பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு என்ன இருக்கு? ஒரு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதன் இடத்திலிருந்து என்ன செய்வேன்? நான் நீக்கி விடுவேன். எபேசு சபை, they had a wrong faith, தவறான ஒரு விசுவாசம் இருந்தது. தவறான விளைவுகளை கொண்டு வரும். அல்லேலூயா. என்ன விசுவாசம் உங்களுடைய விசுவாசமாக இருக்கிறது? இங்கே நம்ம பார்த்தோம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில், இந்த யாக்கோபு அவன் போராடுறான். யாரோடு அவன் போராடினான்? ஆண்டவராகிய கர்த்தரோடு. இன்னும் சொல்ல போனால் ஆண்டவராகிய இயேசுவோடு அவன் போராடினான். இட் வாஸ் நத்திங் பட் ஜீசஸ் கிரைஸ்ட், நன் அதர் தேன். அவன் ஆண்டவராகிய இயேசுவோடு அவன் போராடுகிறான். நம்ம யாரோடு போராடணும் தெரியுமா? நம்மோடு தான் போராடணும். நம்மோடு போராடி ஜெயிச்சிட்டாலே வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயிச்சுருவோம். நம்மோடு நாம் போராடி ஜெயித்தாலே வாழ்க்கையில் என்ன செஞ்சோம்? எல்லாத்துலேயும் நம்ம ஜெயித்து விடுவோம். ஏன் அவன் போராடினா? யாக்கோபு ஏன் போராடினார்? அவர் வெற்றி பெறணும்னு போராடினார். ஆசீர்வாதம் பெறணும் என்று போராடுறார். எப்படியாவது விடுதலை அடைய வேண்டும் என்று அவன் போராடினான். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டும், விடுதலை வேணும், நன்மைகள் வேணும், உயர்வுகள் வேணும் அப்படின்னா முதலாவது நீங்கள் போராட வேண்டியது உங்களோடு. எதற்காக உங்களோடு போராடணும் தெரியுமா? உங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது என்று போராடணும். அடுத்தது பி, ரெண்டாவது நீங்கள் எதற்கு போராடணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்யணும்னு போராடணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறதை செய்யணும் என்று போராடணும். அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீங்கள் அதற்கு போராடணும். no matter how hard it is, no matter how hard it is, you have to struggle. நீ போராடு, அதற்காக அதை செய்யணும்னு போராடு. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசி பார்க்கிறோம். பக்கம் 1049 பக்கம். ஓசியா அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்கா? ஓ, வெரி நைஸ், வெரி நைஸ். நீங்கள் எல்லாம் வந்து ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டீங்க நினைக்கிறேன், கரெக்டா? ஜூம் மீட்டிங்கில் சொன்னேன். சால்வேஷன். ஓசியா அப்படின்னா என்னது? சால்வேஷன். ஓசியானா சால்வேஷன். இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஓசியா தீர்க்கதரிசியின் இடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன காரியத்தை சொல்கிறாரு? ஐயோ, அந்த காரியம் பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும், அதை யோசித்து கூட பார்க்க முடியாது. இப்போ நினச்சா கூட அது வந்து ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நினச்சா கூட அது எப்படி செய்தாரு என்று நம்ம யோசிக்க வைக்கும். இப்போ அதை யோசித்தா கூட நம்மால் செய்ய முடியுமா என்று நமக்கே ஒரு கேள்வியை உண்டு பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் செய்தார். அல்லேலூயா. என்ன விஷயத்தை செய்தார்? யாருக்காவது தெரியுமா? வாசிப்போம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 2-4 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாய் சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். அவன் போய் திப்லாயிமின் குமாரத்தி ஆகிய கோமேரை சேர்த்து கொண்டான். அவள் கர்ப்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு எஸ்ரேல் என்னும் பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏகவின் வம்சத்தாரிடத்திலே எஸ்ரேலின் இரத்தப்பழி விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்ய பாரத்தை ஒழிய பண்ணுவேன் என்று சொல்கிறார். என்ன சொல்றாரு? நீ போய் ஒரு விபச்சார ஸ்திரியை திருமணம் செய்கின்றார். அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு அந்த ஸ்திரீயின் இடத்துல குழந்தையை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்களேன். நம்மை பார்த்து இப்படி ஆண்டவர் சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லேலூயா. நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? யோசித்து பாருங்க சகோதரா, சகோதரி. அல்லேலூயா. ஆமென். இங்க இந்த தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஒரு விபச்சார ஸ்திரியை திருமணம் செய், அவளிடத்தில் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். 6, 8, 9 வசனங்கள் பாருங்களேன். அவள் திரும்ப கர்ப்பந்தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றால், அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்னும் பெயரிடு, ஏனெனில் அதுக்கு முன்னாடி நம்ம முதலாவது ஒரு குழந்தை பிறக்குதுல, அதுக்கு என்ன பேர் பார்த்தோம்? இஸ்ரேல். அப்படின்னா என்ன அர்த்தம்?
நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம். God will scatter. கர்த்தர் பிரித்து போடுவார். கர்த்தர் என்ன செய்வார்? சிதறடிப்பார். கரெக்டான அர்த்தம். கர்த்தர் சிதறடிப்பார். God will scatter. அடுத்தது ஒரு குழந்தை பிறகுது. என்ன பேரு? லோருகாமா. அப்படின்னா being sad, வருத்தம், வேதனை என்று அர்த்தம். ஆமென். வாசிப்போம். இவளுக்கு லோருகாமா என்னும் பெயரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன். அவள் லோருகாமாவை முளை மறக்க பண்ணின பிற்பாடு கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றால், அப்பொழுது அவர் இவனுக்கு லோகமி என்னும் பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனுமாய் இருப்பதில்லை. லோகமி அப்படின்னா யூ ஆர் நாட் மைன், நீ என்னுடையவன் அல்ல என்று அர்த்தம். யோசிச்சு பாருங்க, தப்பு செய்யறது யாரோ, ஆனா அடி வாங்குறது யாரோ. அல்லேலூயா. சொல்லியிருக்க ஆண்டவரே, அந்த ஜனங்கள் தானே தப்பு செய்யறாங்க, எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நான் உம்முடைய தீர்க்கதரிசி. யாரு? உம்முடைய தீர்க்கதரிசி. நீ சொல்லுகிற காரியத்தை செய்கிறேன், நான் கீழ்ப்படுகிறேன்ல, எனக்கு ஏன் இப்படி தண்டனை கொடுக்குறீங்க? எவன் அநியாயம் பண்ணானா அவனுக்கு தண்டனை கொடுங்க, நான் அநியாயம் பண்ணலையே, எனக்கு ஏன் தண்டனை கொடுக்குறீங்க? அப்படிலாம் அவன் கேட்கல. அல்லேலூயா. ஆமென். He did what God said to him. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்தார். ஆண்டவர் நம்மிடம் சொல்லுகிறத நாம் செய்கிறோமா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடம் சொல்லுகிறத செய்கிறோமா? ரெண்டாவது, எதற்கு போராடணும் தெரியுமா? எதற்கு போராடணும்? கர்த்தர் சொல்லுகிறதற்கு நம்ம செய்ய போராடணும். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறத செய்ய என்ன செய்யணும்? போராடணும். ஆனா நம்ம போராடுகிறோமா? இந்த தீர்க்கதரிசி ஹோசியா, அவர் கர்த்தர் சொல்லுகிறத செய்கிறார், அது கண்டிப்பா செஞ்சே ஆவணும்னு போராடுறார். somehow I have to do it, எப்படியாவது நான் செய்யணும், ஆண்டவர் சொன்னதை நான் செய்யணும். அல்லேலூயா. அதுதான் சொன்னேன், அந்த இடத்துல நம்மளை நிறுத்தி பார்த்தோம் என்றால் எப்படி இருக்கும்? தப்பு செஞ்சது எவனோ ஒருத்தன், ஆனா நான் ஏன் பழிய சுமக்கணும்? அதுவும் பிள்ளைகளுடைய பேரெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. கர்த்தர் இது என்னுடையது அல்ல, பேர் கூப்பிடுறத, நீ என்னுடையது அல்ல, அதுதான் பேரே, நீ என்னது? என்னுடையது அல்ல. அடுத்தது சோகம், வருத்தம். பேரே பாருங்க, வருத்தம் வா, எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவர் சொல்ல, நீ பேர் வை வருத்தம். இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க எதுவுமே பண்ணல, ஆனா ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம இடத்துல இந்த ஓசியா தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னதை போல் ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் சொல்லலை. அல்லேலூயா. அப்படிதானே? ஆமென். கண்டிப்பா நம்ம கிட்ட ஆண்டவர் அப்படி சொல்லலை. நம்ம கிட்ட என்ன சொல்றாரு? அந்த சொல்லுகிறத நம்ம செய்யறோமா? மிகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாருங்களேன். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். போதும், ஒரே வசனம் தான். மனுஷனே, நன்மை இன்னது. எது நல்லதுன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாதுங்க, என் வாயில நீங்க விரல் வைங்களேன், எனக்கு அப்ப கூட நான் நல்லியா விரலான்னு கூட தெரியாதுங்க எனக்கு. அப்படி இருக்கிறோமா யாராவது? அல்லேலூயா. we know everything, நமக்கு எல்லாமே தெரியுது. நமக்குன்னு இல்லை, 2 வயசு குழந்தை கூட எல்லாம் தெரியும். 2 வயசா? 1 வயசு கூட தெரியுது. இப்பெல்லாம் 1 வயசு சாக்லேட்டு எதுன்றது தெரியுது, மருந்து எதுன்றது தெரியுது. கரெக்டாக பார்க்குது. மருந்து கொடுத்தா அழுது, சாக்லேட் கொடுத்தா சிரிக்குது. அல்லேலூயா. எல்லாமே தெரியுது. ஆமென். நமக்கு தெரியுது, என்னன்னு தெரியுது. அந்த வசனத்தை போடுங்களேன், 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல. நன்மை இன்னதென்று நமக்கு தெரியும், ஆனா அந்த நன்மையை செய்கிறோமா? எது செய்யணுன்றது நமக்கு தெரியும், ஆனா அதை செய்கிறோமா? அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இரக்கத்தை சிநேகின்றார். அல்லேலூயா. இரக்கத்தை என்ன செய்யறாரு? சிநேகி. நம்ம இரக்கத்தை சிநேகிக்கிறோமா? அல்லேலூயா. உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்.
அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் நமக்கு தெரியுமான்றது தெரியல. அல்லேலூயா. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியணும். எப்படி 23:1 91 91:1 அப்புறம் 124 124:1 125:1 இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியணுமோ அது போல 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 14வது வசனமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ன செய்யணும்? தங்களை தாழ்த்தி. என்ன கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கிறார்? ஓசியா தீர்க்கதரிசி இடத்துல ஒன்று கேட்டாரு. நீ போ, அந்த கோமார் என்ற ஸ்திரியை போய், அந்த சோரக ஸ்திரியை போய் விவாகம் பண்ணி குழந்தைகளை பெற்றிடுன்றார். நம்ம இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை தாழ்த்துன்றார். அல்லேலூயா. உன்னை தாழ்த்து. ஆனா அது நம்மளால செய்ய முடியல. அது நம்மளால செய்ய முடியல. நீ என்றைக்கு நீ அதை செய்யாம இருக்கிறியோ கடைசி வரைக்கும் ஆண்டவரும் செய்ய மாட்டார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அல்லேலூயா. ஆமென். 2வது கர்த்தர் என்ன நம்ம கிட்ட கேட்கிறாரு? யோபின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 20, 21, 22 3 வசனங்களை பாருங்களேன். வேகமாக நாம் பார்க்கலாம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. 3வது, ஆண்டவரை குறை சொல்லாத. அல்லேலூயா. கர்த்தர் அதான் எதிர்பார்க்கிறார். பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நமக்கு நடக்காத போது ஆண்டவர் குறை பேசாத. சே there is a purpose in your life. வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. This is a time to test your faith. உன்னுடைய விசுவாசத்தை சோதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இதெல்லாம் நடக்குது. உன் விசுவாசம் நீ எப்போ ஆண்டவருக்கு காமிக்க முடியும் தெரியுமா? சோதனையில தான் காமிக்க முடியும், கஷ்டத்துல தான் காமிக்க முடியும், வேதனையில தான் காமிக்க முடியும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் எப்போ தெரிஞ்சது? அவன் இருக்கிற ஒரே ஒன்றை அவன் ஆண்டவருக்காக பலி செலுத்த போகும்போது அவன் விசுவாசத்தின் தகப்பன் வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலை வரலனா அப்படிப்பட்ட பேரே வந்திருக்காது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், அவமானங்கள், நிந்தைகள், அடிகள், வேதனைகள் எல்லாத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஏன் நன்றி செலுத்து? அப்பதான் உன் விசுவாசத்தை நீ காண்பிக்க முடியும். அல்லேலூயா. ஒரு பிள்ளை அவன் தான் சூப்பர் டூப்பர், அவன் தான் சிறந்த மாணவன் இல்லை மாணவின் எப்போ தெரிய வரும்? எக்ஸாம் வந்தால் தான் தெரிய வரும். வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர் எல்லாமே அது ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாமில் நீ பாஸ் ஆகிறியா, ஃபெயில் ஆகிறியா? அல்லேலூயா. பணம் வரும்போது, உயர்வு வரும்போது, பதவி வரும்போது உன்னை நீ தாழ்த்துறியா, உன்னையே நீ உயர்த்து. நான் பெரிய ஆள், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் இதெல்லாம் செஞ்சேன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஐயோ என்னை கேவலமாக நினைப்பாங்க. அப்படி யோசிச்சுன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை கேவலமாக தான் நிற்கும். அல்லேலூயா. உன்னையே நீ முற்றிலும் தாழ்த்தும் போது தான் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஆண்டவராக இயேசுவே தன்னுடைய சீஷருக்கு காலை கழுவினார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும், நான் உயர்ந்தவன், நான் அப்படி இருக்கிறேன், எனக்கு இந்த பதவி இருக்கு, எனக்கு அந்த பதவி இருக்கு, நான் கீழே இறங்குவேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் நீ கீழே தான் இருப்ப, மேலே வரவே முடியாது. அல்லேலூயா. யோபு அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு அவன் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி என்ன செய்யல, அவன் குறை சொல்லவும் இல்லை. 2வது, குறை பேசாத ஆண்டவரை. அதே யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 25
26, 19, 25, 26. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். ஹல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க. அவர் சொல்ற, I may die to the worst state. என் நிலம் மோசமான நிலையில போனாலும் பரவாயில்ல, I trust him, I praise him. நான் அப்பையும் நான் ஆண்டவரை துதித்து நான் ஆண்டவரை போற்றுவேன். ஹல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் என்ன கேட்கிறார்? ஓசியா தீர்க்கதரிசனத்துல ஒரு பெரிய விஷயத்தை ஆண்டவர் கேட்டாரு, செய்ய சொன்னாரு. அதுவே அவர் செஞ்சாரு. நம்ம இடத்துல அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லல. நம்ம இடத்துல தீர்க்கதரிசி ஓசியாவுக்கு சொன்னதே போல நம்ம இடத்துல சொன்ன, நீ தாழ்மையா இருப்பா, அதுதான் சொன்னார். ஆனா அது செய்ய முடியல. நீ குறை பேசாதப்பா, நம்புப்பா என்னன்றாரு, அது செய்ய முடியல. ஹல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன நம்ம கேட்கிறாரு? ஷோ ஹிம் ஹிஸ் ப்ரையாரிட்டி. அவர் தான் முக்கியம் காண்பி. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை பார்க்கலாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அவரை முதன்மையாய் வையின்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு கடினமாய் இருந்தாலும் இதை நிறைவேற்ற போராடு. எதை நிறைவேற்ற போராடு? உன்னை தாழ்மைப்படுத்து, அதற்கு போராடு. அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும், ஆண்டவரை குறை சொல்லாத, எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கர்த்தரை நம்பு, கர்த்தரை முதன்மையாய் வை. அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் போராடு, அது செய்ய போராடு. ஹல்லேலூயா. யாக்கோபு போராடினார். he struggled with God. ஆண்டவரோடு போராடினார். நாம் யாரோடு போராடணும் சொல்லுங்க? யாரோடு போராடணும்? நம்மோடு போராடணும். ஏன் நம்மோடு போராடணும்? முதலாவது என்னது? நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதுன்னு போராடணும். அடுத்தது பி, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யணும் இல்லை நடக்கணும் என்று போராடணும். மூன்றாவது சி, எதற்கு போராடணும்? எதற்கு நம்ம போராடணும்? நம்ம எங்கேருந்து வந்தோமோ திரும்ப அங்கே போகணும்னு போராடணும். ஹல்லேலூயா. ஆமென். ஐயா, நான் எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து வந்தேங்க, நான் திரும்ப எப்படிங்க நான் போகிறது? இப்படி ஒருத்தர் கேட்டார். என்ன கேட்டார்? நான் எப்படி திரும்ப போகிறது எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளன்றாரு. நம்மளாம் எங்கேருந்து வந்தோம்? வார்த்தையாக ஆண்டவரிடத்துல இருந்தோம். நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம். திரும்ப ஆண்டவரிடத்துக்கு நம்ம போகணும். அதற்கு போராடு. ஹல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 36வது வசனம், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இப்படி தமிழ்ல இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்படி தெரியுமா இருக்கு? everything comes from the Lord, all things were made because of him and it will return to him. ஆமென். எல்லாமே அவருக்காக உண்டு பண்ணப்பட்டது. இல்லை, எல்லாமே அவரிடத்திலிருந்து வந்தது, எல்லாமே அவருக்காக உண்டு பண்ணப்பட்டது, திரும்ப அவரிடத்தில் எல்லாம் திரும்ப போகிறது. இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கு. ஹல்லேலூயா. போராடு. மூன்றாவது எதற்காக போராடணும்? எங்கேருந்து வந்தோமோ திரும்ப அங்கே போகிறதுக்கு போராடு. போராடான். பிசாசும் போராடுறான், நீ திரும்ப அங்கே போகக்கூடாதுன்னு. பிசாசு என்ன செய்கிறான்? அவன் போராடுறான், திரும்ப அங்கே போகக்கூடாது. நம்ம போராடணும், திரும்ப ஆண்டவர் இடத்துல போகணும் என்று. ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை பாருங்களேன். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் யாரு? நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். Even if you want to die, we have to die for Christ. If you want to live, you have to live for Christ. நீ பிறந்தா, நீ பிழைத்திருந்தாலும் ஆண்டவருக்காக பிழைத்திருக்கணும், நீ மரித்தாலும் ஆண்டவருக்காக தான் மரிக்கணும். ஆகையால் நீ பிழைத்திருந்தாலும் மரித்தாலும் நீ ஆண்டவருக்கு என்று இருக்கணும்.
ஹல்லேலூயா. அதுதாங்க ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். தட் இஸ் வாட் அ கிறிஸ்டியன் ஹேஸ் டு டூ. ஆமென். எங்கிருந்து வந்தோமோ திரும்ப அங்கே போக போராடு. கொலோசியர்கள் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் என்ன செய்வீங்க? வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. அந்த வசனம் 3ஆவது வசனத்தை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் எங்க இருக்குது? கிறிஸ்துவுடனே மறைந்திருக்கிறது. நம்ம மரிச்சிட்டோம், ஆனா இப்ப எங்க இருக்குது ஜீவன்? ஆண்டவருக்குள் மறைந்திருக்கிறது. ஆண்டவருக்குள் மறைந்திருக்கணும்னா திரும்ப அங்க போகணும். அங்க போனாதான் அங்க இருக்க முடியும். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் மரிச்சா அவன் ஆண்டவருக்குள்ளாக உயிர் பெற முடியும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பரிசுத்த வேதத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. நாம் திரும்ப பிழைத்திருக்கும்படி அவர் மரித்தார். நம்ம செத்தா நம்ம எங்க இருப்போம்? ஆண்டவர்கிட்ட இருப்போம். ஏன் அங்க இருப்போம்? அங்கிருந்து வந்தோம், திரும்ப அங்கேயே நம்ம போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய பாதை எதை நோக்கி போகுது? இயேசுவுக்கு நேராக போகுதா? சிலுவைக்கு நேராக போகுதா? இல்லை வேற பக்கம் நம்முடைய பாதை போகிறதா? சிலுவைக்கு நேராக போனால் ஆண்டவருக்கு நேராக போக முடியும். எங்கேருந்து வந்தோமோ அங்கே போக முடியும். ஆமென். த வே ஆஃப் த கிராஸ். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், ஒரு பிரசங்கம் பண்ணேன். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. த வே ஆஃப் த கிராஸ் ஞாபகம் இருக்கா? த வே ஆஃப் த கிராஸ் அப்படின்னா என்ன? அக்செப்டிங் வாட் எவர் ஹி சேஸ். அவர் என்ன சொன்னாலும் செய்கிறது. ஆமென். அவர் என்ன சொன்னாலும் செய்கிறது. ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, கீழே யோவானை பார்த்து அவர் சொல்றாரு, 12 சீஷர்ல ஒருத்தர் இறந்துட்டாரு, மிச்சம் 11 பேர்ல 10 பேர் ஓடி போயிட்டாங்க, ஒரே ஒரு ஆள் மாத்திரம் சிலுவைக்கு கீழே இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்றார். அவர் சொன்ன மாத்திரத்தில் ஹி அக்செப்டட். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்கிறது. அந்நாட்களில் இந்த இந்த பரிசுத்த வேதம், இந்த சொல்லப்பட்ட வார்த்தையின் காலத்தில் அவங்க மரிக்கிற வரைக்கும், அதாவது அந்த பெற்றோர்கள் மரிக்கிற வரைக்கும் எல்லாமே செய்யணும். எல்லாமே செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு யூதர்கள் மத்தியில் ஒரு சட்டம் இருந்தது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது அவர் தன்னுடைய தாயாகிய அம்மா மரியாள் அம்மாவை யோவான் இடத்துல ஒப்பு கொடுக்குறாரு. அதோ உன் மகன். அப்புறம் அவரை பார்த்து அதோ உன் தாய். அப்படின்னா he has to take care of everything. எல்லாமே, சகலமும் எல்லாமே, டோட்டல். அவர் சொல்லியிருந்திருக்கலாம், என்னது அநியாயமாக இருக்குது, எனக்கே கஷ்டமாக இருக்குது, எனக்கே பணம் இல்லை, நானே கஷ்டப்படுறேன், நானே நாடோடி மாடி சுற்றிட்டு இருக்கிறேன், இப்போ உங்களுடைய இயேசுனுடைய ஆளுன்னு வர எல்லாரும் என்னை பார்த்துட்டாங்க, என்னை கொன்றுவாங்க, எப்படி என் ஜீவனை காப்பாற்றுறதே பெரிய விஷயம், நான் எப்படி இன்னொரு ஜீவனை காப்பாற்ற முடியும்? எதுவுமே சொல்லல. அல்லேலூயா. ஆமென். The way of the cross, சிலுவைக்கு போகக்கூடிய பாதை என்னன்னா, அக்செப்டிங் வாட் எவர் ஹி சேஸ். அவர் என்ன சொன்னாலும் அதன்படி செய்வது. அல்லேலூயா. நம்முடைய பாதை எங்கே போகுது? சிலுவைக்கு நேரே போச்சுன்னா ஆண்டவருக்கு நேரே போக முடியும். எங்கேருந்து வந்தோமோ அங்கே போக முடியும். நம்ம பாதை சிலுவைக்கு நேராக போகலன்னா ஆண்டவர்கிட்ட போக முடியாது. நம்ம பாதை வேற பக்கம் போகுதும். அல்லேலூயா. The way of the cross அப்படின்னா ஆஃபரிங் யுவர் லைஃப் டு காட். உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீ என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீர்? நான் என்ன செய்யணும்? வாட் ஐ ஹாவ் டு டூ. அடுத்தது த வே ஆஃப் த கிராஸ், சிலுவைக்கு நேரே போகக்கூடிய பாதை அப்படின்னா நெவர் திங்கிங் அபவுட் செல்ஃப். தன்னை குறித்து யோசிக்கிறது இல்லை, ஆண்டவரை குறித்து யோசிக்கிறது. ஆமென். ஆண்டவரை குறித்து யோசிக்கிறது. அடுத்தது வே ஆஃப் த கிராஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவைக்கு நேரே போகக்கூடிய பாதைனா என்ன அர்த்தம்னா இயேசுக்கு நேரே போகக்கூடிய பாதை. ஏன் இயேசுக்கு நேரே போகக்கூடிய பாதை அப்படின்னா அப்போதான் நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கே போக முடியும். அப்படின்னா அந்த பாதை என்ன சொல்லுது, அந்த பாதைக்கு நான் போகணுன்னா என்னென்னலாம் செய்யணும், அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமென். 4வது கமிட்மெண்ட். அல்லேலூயா. கமிட்மெண்ட், உடன்படிக்கை. ஸ்தேவானுக்கு ஒரு உடன்படிக்கை இருந்தது பார்த்தீங்களா? அந்த உடன்படிக்கை. 5வது நெவர் கோயிங் அகெயின்ஸ்ட் த ட்ரூத். உண்மைக்கு புறம்பே எதுவுமே செய்யறது இல்லை. யோவான் ஸ்நானகனை போகல. ஆமென். நாட் கோயிங் அகெயின்ஸ்ட் த ட்ரூத். உண்மைக்கு புறம்பான காரியங்கள் செய்வதே இல்லை.
லைக் ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகனை போல எங்கேருந்து வந்தோமோ திரும்ப அங்கே போக போராடு, திரும்ப அங்கே போக போராடு. பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு டு டை இஸ் கெயின். ஹல்லேலூயா. டு லிவ் இஸ் ஃபார் கிரைஸ்ட், டு டை இஸ் ஃபார் கெயின். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நீங்க 22, 23 வசனங்கள் வேகமாக பார்க்கலாம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். நான் செத்து போறது எனக்கு சந்தோஷமா இருக்கும், எனக்கு அது அதிக நன்மையா இருக்குன்றாரு. யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன்? அவர் எங்கேருந்து வந்தாரோ திரும்ப நான் அங்கே போயிடுவேன்றாரு. ஹல்லேலூயா. எங்கேருந்து வந்தோமோ திரும்ப அங்கே போக போராடு. ஆமென். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், நான் முடிக்க போகிறேன் இன்னும் 2 வசனத்தோட. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க வேகமாக. நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும். என்ன கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும்? நான் அங்கிருந்து தான் வந்தோம், திரும்ப அங்கே போகிறதுக்கு ஆசையாக இருக்குது. தாய் வீட்டுக்கு போகிறதுக்கு எல்லா பெண்களுக்கு ஆசையாக இருக்குமா இருக்காதா? நாங்கள் ஏற்கனவே தாய் வீட்டில் தாங்க இருக்கிறோன்ற மாதிரியே இருக்குது. ஆமென். ஒரு கல்யாணம் ஆன ஒரு அம்மா ஒரு ஸ்திரீக்கு அம்மா வீட்டுக்கு போகிறதுனா அவ்வளோ இஷ்டமாக ஓடுவாங்க. ஆமென். நம்மளுடைய தாய் வீடு ஆண்டவர் தான். ஏன்? அங்கேருந்து தான் இங்கே வந்தோம், திரும்ப என்ன செய்கிறோம்? அங்கே போகணும். அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், நாம் தைரியமாக இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பாருங்களேன் வேகமாக. நான் முடிக்க போகிறேன், சீக்கிரம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுது கர்த்தருடனே கூட இருப்போம். ஏன் ஆண்டவரோடய இருப்பான்? அங்கிருந்தாப்பா நம்ம வந்தோம், திரும்ப அங்க போறோம். அதுக்கு போராடு, அதற்கு போராடு. பிரசங்கி 12ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை பாருங்களேன். பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் வேகமாக பார்க்கலாம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் அது போகுது. சரீரம் எங்க போகுது? எங்கிருந்து வந்ததோ சரீரம் எங்கிருந்து வந்துச்சுங்க? மண்ணில இருந்து சரீரம் வந்துச்சு, திரும்ப அந்த சரீரம் அந்த மண்ணுக்கே போகுது. ஆனா ஆவி எங்க இருந்து வந்துச்சு? அது ஆண்டவர் இடத்துல இருந்து வந்துச்சு, திரும்ப ஆண்டவர் இடத்துக்கு போகுது. வேர் யூ கேம் ஃப்ரம், எங்க இருந்து வந்தாயோ திரும்ப அங்க போக என்ன செய்ய? போராடு. எங்க இருந்து வந்தோமோ அங்க போக போராடு. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல பார்த்தோம் 32ஆம் அதிகாரத்துல இந்த யாக்கோபு 22ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் முடிய நம்ம பார்த்தோமே. ராத்திரியில எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாபோக் என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி அவன் தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தையை தொட்டார். அதனால் அவர்களுடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இந்த 40 நாள் பயணத்துல நம்ம பார்க்க இருக்கிற 3வது தலைப்பு அடுத்த வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். நம் யாவரும் கண்களை மூடுவோம். மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த 40 நாள் பயணத்தில் அப்பா நாங்கள் 2 விஷயத்தை கற்றுக்கொண்டோம். நாங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்ற 2 விஷயத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, எங்களுக்கு துணையாய் நில்லுங்கப்பா. இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசின இந்த வார்த்தைகள் எல்லாம் ஊடுருவட்டும், எங்களுடைய இருதயத்திற்குள்ளாய் கிரியை செய்யட்டும், எங்களுக்குள்ளாய் தங்கட்டும். உமக்கு நேரே நாங்கள் ஆயத்தமாய் கடந்து வர
ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க. த வே ஆஃப் த கிராஸ், சிலுவைக்கு நேரே போகக்கூடிய ஒரு பாதை. ஆண்டவரே, அந்த பாதையை என்ன செஞ்சால் அந்த பாதைக்கு நேரே நாங்கள் வர முடியும் என்ற காரியத்தையும் நாங்கள் பார்த்தோம். பரிசுத்த தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் வழுவி ஆண்டவரே அப்பா விலகாதபடி என் இயேசுவுக்கு நேராக, கிறிஸ்துவுக்கு நேராக, சிலுவைக்கு நேராக எங்களையே நாங்கள் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே அப்பா தகுதியுள்ளவர்களாய் நீர் எங்களை மாற்றி ஆண்டவரை திரும்ப அந்த பாதைக்கு நேரே நாங்கள் கடந்து வர உதவிச்சிங்க. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. என்னுடைய பாவத்தை மன்னிப்பீராக. உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. என் தேவனாகிய கர்த்தாவை, இந்த நாளிலே வந்த உம்முடைய ஜனங்கள் தேவ வார்த்தையின் வெளிப்பாட்டின் ஆவியோடு கடந்து போகிறதற்காக நன்றி. நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் இயேசு, நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்களுக்கு எல்லாமா இருந்து எங்களை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தி வழிநடத்தி எங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. நீரே ஆசீர்வதிங்க, நீரே தாங்குங்க. உமக்கு ஆசீர்வாதமாய் நாங்கள் இருக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே நம்முடைய வருகை பிறந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.